தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3BHK திரைப்படத்தோட விமர்சனம். ஸோ இந்த படம் மேலே எனக்கு இருந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சித்தார்த் அவர்கள் சித்தா மூவிக்கு அப்புறம் கான்டெம்பரரியாக ஒரு ட்ராமா மூவி நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதை தாண்டி சரத்குமார் அவர்கள் தேவயானி த ரீயூனியன் ஆஃப் சூரியவம்சம் காம்போ. ஸோ இந்த படத்தை எடுத்திருக்கவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணேஷ். ஸோ அவரோட 8 தோட்டாக்கள் படம் ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் அந்த படத்துக்கு. ஸோ அவரோட படம் ஒரு ட்ராமா மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த படம் போய் பார்த்தேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன்ஸ் நான் பெய்டு ரிவ்யூ. நான் உங்கள் தேவா. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையும் அந்த கதை களமும் தான். பொதுவாக இந்த மிடில் கிளாஸ் லைஃப் எடுக்கிறோம், மிடில் கிளாஸ் பற்றி படம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க நம்ம தமிழ் சினிமாவில். குறிப்பாக ஜிவிஎம் மிடில் கிளாஸ் எல்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலாக யதார்த்தமான அந்த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்குல்ல, அதை ரொம்ப நெருக்கமாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கான அந்த சின்சியர் எஃபர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜஸ்ட் லைக் தட் அதை ஹேண்டில் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளால் அந்த லைஃபோட கனெக்ட் ஆகிக்க முடியுது. அதே மாதிரி இந்த சொந்த வீடு அப்படின்ற ஒரு விஷயம் வர்றது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டல் ஹவுஸில் கிடைக்கிற டார்ச்சர் தான். கண்டிஷன்ஸு, ரூல்ஸு, ஆணி அடிக்கக்கூடாது, ட்ரௌசர் போடக்கூடாது, நாய் வளர்க்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் எல்லாருமே பார்த்துருப்போம். அதை ஒரு திரைக்கதையில் காட்டும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதை நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. நமக்கும் இப்படி நடந்திருக்குல்ல, நம்ம ரெண்டல் வீட்டிலலாம் போனால் இப்படி தானே நம்மளை இப்படி தானே ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பல இடங்களில் நம்மளால் அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. இந்த ரிலேட்டபிள்னால தான் இந்த கதையும் இந்த படமும் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். அதே மாதிரி அடுத்த பாசிட்டிவ் ஒரு பெருசாக ஒர்க் ஆன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கதையில் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்டிங் வித் சித்தார்த் ஒரு சின்ன ஸ்கூல் பையன்ல இருந்து ஒரு 34-35 வயசு அந்த அடல்ட் வர்ற அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல, அது அவரோட நடிப்பு ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணுது. நாட் ஜஸ்ட் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் மட்டுமா இல்லாமல் அந்த கேரக்டரோட ஆர்க்கு ஒரு இம்மெச்சூர்லேருந்து ஒரு மெச்சூரிட்டியாக அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் குறிப்பாக டிஏஜிங் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் இந்த டிஏஜிங் இந்த கதைக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். ரொம்ப அப்பட்டமாக தெரில அப்படின்னாலும் ஒரு டீசெண்டான டிஏஜிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த பர்ஃபார்மன்ஸ் விச் இஸ் சரத்குமார். ஸோ சரத்குமார் கேரக்டரை பொறுத்தவரை அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்க அப்பா தான். ஆனால் அவருக்குள்ளே இருக்க கில்ட், சொந்தமாக இவ்வளோ தூரம் நம்ம உழைக்கிறோம், நம்மளால் ஒரு சொந்தமாக வீடு வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது அவரோட கண்ணிலையும் அவரோட ஏக்கத்திலையும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை சித்தார்த்துக்கிட்டேயும் நீ என்ன மாதிரி ஆகிறாத, ஒரு ஃபெயில்டு பர்சனாக ஆகிறாத, நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறதாகட்டும், அதுக்கு சித்தார்த் கொடுக்குற கவுண்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. தேவயானி கேரக்டர் பெரிய அளவு இந்த கதையில் ஒரு இந்த படத்தில் இல்லைனாலும் அவங்களது ஒரு நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அந்த தங்கச்சி கேரக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க அண்ணனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது, அந்த விட்டு கொடுத்தலுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு ஆறுதல் சொல்றது, இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா தெரியுது. குறிப்பா அவங்க கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். அங்க அவங்க எடுக்கிற டெசிஷன் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க போல்டா ஃபேஸ் பண்றது, இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த கேரக்டர் ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் யோகி பாபு அவர்கள் 2 சீன் வந்தாலும் ஒரு நல்ல காமெடியாக இருந்தது அந்த சீன். இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கதையை ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி டெக்னிக்கலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் சினிமாட்டோகிராஃபர் ஒரு சின்ன வீட்டிலேருந்து அடுத்தடுத்து அந்த வாடகை வீடு அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஒண்டி கொடுத்தனம் அந்த ஒரு விஷயத்த காட்டுவாங்க இல்லையா, அது எவ்வளோ கிளம்ஸியாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ரியாலிட்டியாக அந்த கேமரா மூலமாக காட்டினது நமக்கு ரொம்ப நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இடங்கள்ல சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி மியூசிக். ஸோ பாடல்கள் பெருசாக இல்லைனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக அந்த சோல்ஃபுல்லான மியூசிக் அப்படிங்கிறது படம் ஃபுல்லாக நமக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ படங்களில் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாக ஆகட்டும், எடிட்டிங் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம
எதிர்பார்க்குற அந்த ஃபாஸ்ட் பேஸ் ஆர் விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது இல்லை. படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஸ்லோவாக செட் ஆகும். ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், அந்த கதைக்களம், அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் ஆகும். அந்த டைம்லேருந்து கொஞ்ச நேரம் நமக்கு இன்டர்வல் வரும். அண்ட் இன்டர்வல்க்கு அப்புறம் அந்த கதை அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. ஸோ அதை ப்ராப்பராக எடிட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த டென்ஷன் கொடுத்து நமக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போனால் அந்த எடிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ படத்தில் நிறைய ஹைலைட் சீன்ஸ் இருக்குது. குறிப்பாக அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும், விச் இஸ் சித்தார்த்துக்கு வந்து பொண்ணு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வந்து அவங்களோட பாஸ்ட்லேருந்து ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அழகான ஹைலைட் சீன்ஸ் வந்து இந்த படங்களில் இருக்குது. ஸோ பெருசாக நான் ரிவீல் பண்ணல, ஏன்னா ட்ராமா மூவி அப்படிங்கிறதுனால இந்த ஹை மொமெண்ட்ஸ் ஹைலைட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் பெருசாக ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா. as I said, இந்த படம் வந்து நரேஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற காட்சிகள் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் படம் முடிச்சு வெளியில் வரும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா, ரியாலிட்டிக்கு பக்கத்தில் போய் நம்ம ரியல் லைஃபை ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலோட வெளியில் வருவீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ், அதே மாதிரி வீக்கெண்டில் யாராவது மூவி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.